கவிதா, இந்த மாச சம்பளம் 29,000 ரூபா வந்திருக்கு. ஆனா மெசேஜ் வந்த 5வது நிமிஷமே வீட்டு லோன் இஎம்ஐக்கு 8,700 ரூபா டெபிட் ஆயிடுச்சு. இப்ப கையில இருக்கிறது வெறும் 20,300 தான். இத வச்சு தான் இந்த மாசம் முழுசும் ஓட்டணும். கரண்ட் பில்லு, பால் கணக்கு, காய்கறி, பெட்ரோலு, பையனோட ஸ்கூல் ஃபீஸு இதெல்லாம் போக எப்போ நாம சேமிக்கிறது? எப்போ நம்ம கடனை அடைக்கிறது? வருத்தப்படாதீங்க. கடல் வத்துற வரைக்கும் காத்திருக்க கூடாது. இருக்கிற தண்ணிலேயே நீந்த பழகணும்னு சொல்வாங்க. நாமளும் இந்த 20,300 ரூபாயிலேயே ஒரு மேஜிக் பண்ண போறோம். பாருங்களேன். நண்பர்களே, இது ரவி கவிதாவோட கதை மட்டும் இல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்கிற 80% நடுத்தர வர்க்க குடும்பங்களோட யதார்த்தமான நிலைமை இதுதான். சம்பளம் வர்ற அன்னிக்கு இருக்கிற அந்த சந்தோஷம் அடுத்த 5 நிமிஷத்துல இஎம்ஐ மெசேஜ் வந்ததும் காணாம போயிருது. மாசம் 29,000 சம்பளம் வாங்குற எனக்கு ஒரு வீடு வேணும்னு ஆசைப்பட்டது தப்பா? இல்ல இந்த இஎம்ஐ பாரத்துல என்னால என்னைக்குமே சேமிக்க முடியாதா அப்படின்னு நீங்க நினைக்கலாம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? ஒரு பெரிய தொகையை சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு பெரிய சம்பளம் தேவையில்ல. சரியான திட்டமிடல் இருந்தாலே போதும். இன்னைக்கு வீடியோல ரவி கவிதா தங்களோட 20,300 ரூபாய் பட்ஜெட்டை எப்படி ஒரு பலமான எதிர்காலமா மாத்துறாங்கன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்க போறோம். சம்பளம் 20,000 இருந்தாலும் சரி, 2 லட்சமா இருந்தாலும் சரி, உங்க பட்ஜெட்டை நீங்க ஆளலன்னா பட்ஜெட் உங்கள ஆள ஆரம்பிச்சிடும். கையில மிஞ்சிற காசுல கஞ்சத்தனம் பண்ணாம கவனமா இருந்தாலே போதும், உங்க கனவு நிஜமாகும். வீட்டு கடன்கிறது ஒரு பாரம் இல்ல, அது ஒரு முதலீடு. அந்த முதலீட்ட சுமையா இல்லாம சுகமா மாத்துற ரகசியம்தான் இந்த வீடியோ. கவிதா, நிஜமா சொல்லணும்னா எனக்கு பயமா இருக்கு. 29,000 ரூபா சம்பளம் வருது. ஆனா கையில நிக்கிறது வெறும் 20,300 ரூபா தான். மளிகைக்கு 4,000 ரூபா, பாலுக்கு 800 ரூபா, கரண்ட் பில்லு 1000 ரூபா, பையன் ஸ்கூல் வேன் ஃபீஸு 1,500 ரூபா, அப்புறம் என் வண்டி பெட்ரோலுக்கு 2,500 ரூபா. இதையெல்லாம் கூட்டி பார்த்தாலே 10,000 ரூபா தாண்டிடுது. இதுல திடீர்னு யாருக்காவது உடம்பு சரியில்லைனா, இல்ல ஒரு விசேஷம் வந்தா மாச கடைசியில கையில ஒத்த ரூபா கூட நிக்க மாட்டேங்குது. இதுல சேமிப்பு பத்தி யோசிக்கவே எனக்கு பயமா இருக்கு. பயப்படாதீங்க. நாம எவ்வளவு சம்பாதிக்கிறோங்கிறது முக்கியம் இல்ல. அந்த பணத்தை எப்படி நிர்வகிக்கிறோங்கிறது தான் முக்கியம். நமக்கு தெரியாமலே நம்ம காசு எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கு. அத முதல்ல அடைப்போம். நாம ஒரு 50-30-20 ரூல் போடலாமா? அது என்ன புதுசா? 50, 30, 20? இருங்க சொல்றேன். நம்ம கிட்ட இருக்கிற இந்த 20,300 ரூபாய 3ஆ பிரிக்க போறோம். நண்பர்களே, ரவி சொல்றது உங்களுக்கும் தோணுதா? வரவு 8னா செலவு 10னா கதையா மாச கடைசியில முழிக்கிறீங்களா? கவிதா சொன்ன அந்த 50-30-20 பிளான் தான் உலகத்துல இருக்கிற அத்தனை பணக்காரர்களும் பின்பற்ற ஒரு சீக்ரெட் ஃபார்முலா. உங்க கையில மிஞ்சி இருக்கிற அந்த 20,300 ரூபாய இப்போ நாம பிரிக்க போறோம். தயவு செஞ்சு ஒரு நோட்டு பேனா எடுத்து இத நோட் பண்ணிக்கோங்க. பணம் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. பணம் எங்க போகுதுன்னு தெரியலன்னு தான் கவலைப்படணும். சேமித்துங்கிறது செலவு பண்ணது போக மீதி வைக்கிறது இல்ல. சேமிச்சது போக தான் செலவு பண்ணவே ஆரம்பிக்கணும். உங்க பட்ஜெட் தான் உங்களோட எதிர்காலத்தை தீர்மானிக்கும் திசைகாட்டி. இந்த 10,150 ரூபாய்க்குள்ள குடும்பத்தை ஓட்ட முடியுமான்னு ரவி கேக்குற அதே கேள்வி உங்களுக்கும் இருக்கும். கண்டிப்பா முடியும். அது எப்படிங்கிறது தான் அடுத்த சீன்ல பார்க்க போறோம். குறிப்பா அந்த 6,000 ரூபாய் விருப்பங்கள் செலவுல தான் நாம ஒரு பெரிய வேட்டையாட போறோம். கவிதா, அமேசான்ல ஒரு சூப்பர் டீல் போயிட்டு இருக்கு. இந்த ஃபோன் கவர் வெறும் 400 ரூபா தான். அப்புறம் இந்த ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் ஆஃபர்ல கிடைக்குது. வாங்கலாமா? பார்க்கவே சூப்பரா இருக்கு. நிஜமா சொல்லுங்க. இப்போ உங்க ஃபோன் கவர் பிஞ்சு போயிருக்கா? இல்ல ஹெட்செட் வேலை செய்யலையா? பார்க்க அழகா இருக்குன்னு வாங்கறதுக்கு பேரு தான் வான்ஸ், விருப்பங்கள். இது இப்போ நமக்கு தேவையா? இந்த 1,000 ரூபாயை மிச்சப்படுத்தினா அடுத்த மாசம் நாம லோன்ல ஒரு சின்ன பகுதியை சீக்கிரம் அடைக்க உதவும். ஆனா இது வெறும் 400 ரூபா தானே கிடைக்காரா? இந்த 400 ரூபா, அப்புறம் நம்ம யாருமே பார்க்காத அந்த 500 ரூபாய் ஓடிடி சப்ஸ்கிரிப்ஷன், அப்புறம் நேத்து நீங்க ஸ்விக்கில ஆர்டர் பண்ண அந்த எக்ஸ்ட்ரா பிரியாணி, இதையெல்லாம் கூட்டி பாருங்க. மாசம் 2,000 ரூபாயிலிருந்து 3,000 ரூபாய் வரைக்கும் நாம தேவையில்லாம செலவு பண்றோம். இதுல பாதிய தடுத்தாலே அந்த 20% சேமிப்புங்கிற இலக்க ஈஸியா தொட்டுடலாம். கேட்டிங்களா?
நாம பண்ற பெரிய செலவுகளை விட இந்த மாதிரி சின்ன சின்ன தேவையில்லாத செலவுகள் தான் நம்ம பர்ஸ ஓட்டையாக்குது. ஒரு விஷயத்த வாங்குறதுக்கு முன்னாடி இது எனக்கு வேணுமா வாண்ட் இல்ல இது எனக்கு அவசியமா நீட் அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சாலே உங்க பணத்துல 30% மிச்சமாகும். தேவையில்லாத பொருட்களை வாங்கிக்கிட்டே இருந்தா சீக்கிரமே தேவையான பொருட்களை விற்க வேண்டிய நிலைமை வரும். ஃபைனான்ஷியல் டிப்ஸ் ஃபார் மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ். டிப் 1. மளிகை பொருட்கள், த பல்க் பை ரூல். பெரிய பெரிய ஏசி போட்ட சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனீங்கன்னா அங்க இருக்கிற லைட்டிங்கும் அடுக்கி வச்சிருக்கிற முறையும் உங்கள தேவையில்லாத பொருட்களை வாங்க தூண்டும். ஸ்ட்ராட்டஜி: ஒரு பேப்பர்ல லிஸ்ட் போடுங்க. உங்க ஏரியாவுல இருக்கிற ஒரு மொத்த வியாபார கடைக்கு போங்க. அங்க வாங்குறப்போ உங்களுக்கு 10-15% விலை கம்மியா கிடைக்கும். மாசத்துக்கு 500 ரூபாயிலிருந்து 800 ரூபாய் வரை இங்கேயே மிச்சம் பண்ணலாம். டிப் 2. மின்சாரம், த இன்விசிபிள் லீக். ஒரு ஃபேன் தானே ஓடுதுன்னு நம்ம அசால்ட்டா விட்டுடுவோம். ஆனா அந்த ஒரு ஃபேன் மாசம் முழுக்க வீணாக ஓடுனா உங்க கரண்ட் பில்லுல 100 முதல் 200 ரூபாய் வரை எக்ஸ்ட்ரா வரும். ரூமை விட்டு வெளியே வரும்போது ஸ்விட்ச் ஆஃப் பண்ற பழக்கத்தை சின்ன பசங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் கொண்டு வாங்க. மாச இறுதியில அந்த மிச்சமாகும் 200 ரூபாய ஒரு உண்டியல்ல போட்டு பாருங்க. வருஷ கடைசியில அது ஒரு பெரிய தொகையா இருக்கும். சரி, இப்போ செலவுகளை குறைச்சாச்சு. ஆனா மிச்சமான அந்த 4060 ரூபாயை வச்சு எப்படி ஒரு மேஜிக் பண்ணலாம்? அது எப்படி நம்ம வீட்டு கடனை சீக்கிரம் முடிக்க உதவும்? அடுத்த சீன்ல பாப்போம். கவிதா, நீ சொன்னதுபடி கணக்கு பார்த்தா தேவையில்லாத செலவு குறைச்சு மாசம் ஒரு 4000 ரூபாயை எப்படியோ மிச்சம் பிடிச்சிடலான்னு தோணுது. ஆனா இந்த காலத்துல வெறும் 4000 ரூபாயை வச்சு என்ன பெருசா பண்ணிட முடியும்? இதுல எப்படி நம்ம பையனோட படிப்பு செலவையோ இல்ல நம்ம கடனையோ சமாளிக்க முடியும்? இங்க தான் நீங்க தப்பு பண்றீங்க. ஒரு சின்ன விதை தான் பின்னாடி பெரிய ஆலமரமா நிக்கும். இந்த 4000 ரூபாய நாம 2ஆ பிரிக்கலாம். முதல்ல ஒரு 1000 ரூபாய எடுத்து ஒரு தனி கணக்குல எமர்ஜென்சி ஃபண்ட், அதாவது அவசர கால நிதியா வைப்போம். நாளைக்கு யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நம்ம யாரையும் போய் நிக்க கூடாது. மீதி இருக்கிற 3000 ரூபாய ஒரு நல்ல எஸ்ஐபி, அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் அல்லது ஒரு ஆர்டில போடலாம். வெறும் 3000 ரூபாயில அவ்வளவு பெரிய மாற்றம் வந்துடுமா? கூட்டு வட்டியோட மகிமை உங்களுக்கு தெரியல. இருங்க, நான் ஒரு கணக்கு காட்டுறேன். நண்பர்களே, நாம எல்லாருமே பண்ற பெரிய தப்பு இதுதான். பெரிய தொகையா இருந்தாதான் சேமிக்க முடியும்னு நினைச்சு இருக்கிற சின்ன தொகையை செலவு பண்ணிடுறோம். ஆனா உண்மை என்ன தெரியுமா? பணத்தோட மதிப்பு அது நீங்க எவ்ளோ காலம் முதலீடு பண்றீங்கங்கிறதுல தான் இருக்கு. லட்சாதிபதி ஆகிறதுக்கு லட்சக்கணக்குல சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆயிரக்கணக்குல சேமிக்க தெரிஞ்சாலே போதும். நேரம்தான் பணத்தோட மிகப்பெரிய நண்பன். சீக்கிரம் முதலீடு பண்ண ஆரம்பிச்சா உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யும். கவிதா சொன்ன அந்த 3000 ரூபாய் கணக்கை இப்ப பாருங்க. முதலீடு மாதம் 3000 ரூபாய், காலம் 10 ஆண்டுகள், எதிர்பார்க்கப்படும் வட்டி 12%, சராசரி மியூச்சுவல் ஃபண்ட் வருமானம். 10 வருடம் கழித்து உங்கள் கையில் இருக்கும் தொகை 6,97,000 ரூபாய், ஏறக்குறைய 7 லட்சம் ரூபாய். யோசிச்சு பாருங்க. 10 வருஷம் கழிச்சு உங்க வீட்டு லோன், ஹவுசிங் லோன் முடியிற சமயத்துல எக்ஸ்ட்ராவா உங்க கையில ஒரு 7 லட்சம் ரூபாய் இருந்தா அது எவ்ளோ பெரிய நிம்மதியை கொடுக்கும்? உங்க பையனோட காலேஜ் ஃபீஸ் அல்லது வீட்டோட ஒரு பெரிய ரிப்பேர் செலவை இது அசால்ட்டா முடிச்சிடும். நிஜமாவா கவிதா? மாசம் 3000 ரூபாய்க்கு இவ்வளவு சக்தியா? இத நான் முன்னாடியே யோசிக்காம விட்டுட்டேனே. பரவாயில்லைங்க, நேத்து வரைக்கும் விட்டதை விடுங்க. இன்னைக்கு நாம ஆரம்பிக்கிறோம். இதுதான் நம்ம குடும்பத்தோட பொருளாதார சுதந்திரத்துக்கான முதலடி. கவிதா, போன வாரம் கடையில ஒரு பெரிய ரிமோட் கண்ட்ரோல் கார் பார்த்தான். ஆனா பட்ஜெட் இடிக்குமேன்னு நான் அவனை இழுத்துட்டு வந்துட்டேன். இப்படியே ஒவ்வொரு ரூபாய்க்கும் கணக்கு பார்த்து ஆசைகளை அடக்கிட்டே வாழ்ந்தா வாழ்க்கை முழுக்க இப்படியே போயிருமோன்னு பயமா இருக்கு. பணத்தை மிச்சம் பண்றோன்னு நம்ம சந்தோஷத்தை தொலைச்சிடுறோமோ? உங்க மனசு எனக்கு புரியுதுங்க. ஆனா இன்னைக்கு நாம பண்ற இந்த சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அவனோட ஆசைகளை நிரந்தரமா கொல்றதுக்காக இல்ல. நாளைக்கு அவன் பெரிய படிப்பு படிக்கணும்னு ஆசைப்படும்போது அப்பா கிட்ட பணம் இல்லடான்னு சொல்லக்கூடாது பாருங்க. அதுக்காக தான் இன்னைக்கு நாம 400 ரூபாய்க்கு பொம்மை வாங்காம மிச்சம் பண்றது, நாளைக்கு அவன் பல லட்சம் ரூபாய் லோன் இல்லாம பட்டதாரி ஆகுறதுக்கு நாம போடுற அஸ்திவாரம். ஆனா அந்த இஎம்ஐ பாரம் இன்னும் எத்தனை வருஷம் கவிதா? இன்னும் சில வருஷங்கள் தான். யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் இந்த 8700 ரூபாய் இஎம்ஐ முடிஞ்சிடும். அன்னைக்கு அதே 8700 ரூபாயும் சேர்த்து நாம சேமிக்கும்போது நம்ம வாழ்க்கை தரம் எப்படி உயரும்னு யோசிங்க. அந்த ஒரு இஎம்ஐ ஃப்ரீ வாழ்க்கைய நினைச்சு பார்த்தா இன்னைக்கு நாம பண்ற இந்த சிக்கனம் ஒரு பெரிய விஷயமாமே தெரியாது.
நண்பர்களே, நடுத்தர வர்க்கத்துல பிறக்கிற ஒவ்வொரு அப்பாவுக்கும் இருக்கிற பெரிய வழி இதுதான். ஆசைகளுக்கும் அவசியங்களுக்கும் இடையில நடக்கிற ஒரு பெரிய போராட்டமே வாழ்க்கையாகிடுது. ஆனா சேமிப்புங்கிறது வெறும் வங்கி கணக்குல ஏறுற எண்கள் மட்டும் கிடையாது. அது உங்க மனைவியோட நிம்மதியான முகம், உங்க குழந்தையோட பாதுகாப்பான எதிர்காலம், அப்புறம் கடன் இல்லாத நிமிர்ந்த நடை. 29,000 ரூபாய் சம்பளத்துல 8,700 ரூபாய் இஎம்ஐ கட்டுறது கஷ்டம்தான். ஆனா சரியான திட்டமிடல் இருந்தா அந்த கஷ்டத்துக்கு நடுவுலையும் ஒரு அழகான வாழ்க்கைய உங்களால வாழ முடியும். குழந்தைகளுக்கு பொம்மைகளை விட கடன் இல்லாத ஒரு நிம்மதியான சூழலை தர்றதுதான் ஒரு அப்பாவோட சிறந்த பரிசு. சரி கவிதா, நாளையிலிருந்து நாம புதுசா ஆரம்பிக்கிறோம். கீப் சேவிங். இதுதான் இனி நம்ம மந்திரம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுத்திருக்கோன்னு நம்புறேன். 29,000 ரூபாய் சம்பளத்துல 8,700 ரூபாய் இஎம்ஐய ஒரு சுமையா பார்க்காம அதை ஒரு சவாலா எடுத்துக்கிட்டு ரவியும் கவிதாவும் எப்படி திட்டமிட்டாங்கன்னு பாத்தீங்க இல்லையா? நம்மில் பல பேருக்கு தேவைப்படுறது அதிகப்படியான வருமானம் இல்லை, தெளிவான திட்டமிடல் மட்டும்தான். இன்னைக்கே ஒரு டைரி எடுங்க, உங்க வரவு செலவை எழுத ஆரம்பிங்க. நீங்க போடுற அந்த முதல் பட்ஜெட் தான் உங்களை ஒரு லட்சாதிபதியா மாற்றதுக்கான முதல் படி. உங்க பட்ஜெட்ல எது அதிகமா செலவாகுதுன்னு நினைக்கிறீங்க? தேவையில்லாத ஷாப்பிங்கா இல்ல வெளியூர் சாப்பாடா? அது மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அதே போல உங்க வீட்டு கடன் பாரத்தை குறைக்க நீங்க என்ன ஐடியா வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அது மத்தவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும். பணம் சம்பாதிக்கிறதை விட அதை தக்க வைக்கிறது தான் உலகத்திலேயே பெரிய கலை. அந்த கலையில நீங்க ஜெயிக்க என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது போன்ற பயனுள்ள பர்சனல் ஃபினான்ஸ் மற்றும் சேமிப்பு டிப்ஸ்களுக்கு நம்ம கீப் சேவிங் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம டெலிகிராம் சேனல்ல அமேசான்ல கிடைக்கிற பெஸ்ட் டீல்ஸ் மற்றும் பட்ஜெட் அப்டேட்ஸ்களை நான் தொடர்ந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்போதும் சேமிப்போம், பாதுகாப்பாக இருப்போம். கீப் சேவிங். அடுத்த ஒரு சூப்பர் வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.